இல்லையா முடி எங்கம்மா ஆசீர்வாதம் மாமியார் வந்துட்டாங்க மாமியார் வந்துட்டாங்கடா மாமியார் வந்துட்டாங்கடா அப்படி சிரிக்காத மாதிரி நடிக்காங்கடா 30 பல்லையும் காட்டிடுவாங்க சிரிச்சா 32 பல். Hey guys, நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். இங்க பாத்தீங்களா மாமியார் ஹாய். ஸோ கைஸ் எஸ் நேற்றே நம்ம vlogs எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். இந்த ஒரு டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் மொட்டை பாப்பாவுக்கு. ஸோ எங்கே வச்சு அடிக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றே நாங்கள் ரிவீல் லைட்டாக அப்படி பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். எதுக்காக தரவுக்குலாம் போகிறோன்னு என் தொண்டை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா வாமிட் ஆயிடுச்சா, ஹெவி வாமிட்னால தொண்டை எனக்கு கொஞ்சம் கிறுக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்தனியார் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டாங்க. பாப்பாங்க பாருங்க, தொட்டு தொட்டு வைக்காவா சாமி கும்பிட்றாலோ வச்சு. ஸோ எஸ் நம்ம அந்தனியார் கோயில் வந்துட்டோம். இப்போ வந்து மச்சானும் அக்காவுக்கு வர்றதுக்கு வெயிட்டிங். அதுக்கப்புறம் மொட்டை போடுறவங்க வர்றதுக்கு வெயிட்டிங். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொட்டை போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த எங்க அம்மா சாரியும் என் சாரியும் ஒண்ணு போல இருக்கு. ஆமா, ஸ்னேகாவும் எங்க மாமியாரும் ஒரே மாதிரி சாரி கட்டிருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து கேட்டோம், அவங்க என்னன்னா பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, எனக்கு சாரி கம்ஃபர்டபுளா இருக்காது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாவுக்கும் எனக்கு மட்டும் ஒண்ணு போல எடுத்தோம். சூப்பர். இன்னொன்று என்னன்னா, ஏன் அந்தனியார் கோயில போடுறோம் அப்படிங்கிறது இந்த vlogல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க பாப்பா தான் ஃபோக்கஸ். ரெண்டும் ஒரே சரினா சேம் சரி. வந்துட்டு இன்ட்ரோலே சொல்லிட்டேன் நான் வந்துட்டு நான் நினைக்கிற ஒரே சாரி. சரித்து மொட்டை ஆக போறா இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு கிடைக்கும். ஆமா மறைச்சிக்கங்க, மொட்டையை மறைச்சிக்கங்க. மச்சான் பிடிச்சிக்க வேணா, நீ தான் பிடிச்சிக்க. இப்போ சாட்டையை மட்டும் பாருங்க. சத்து கோக்கமலன் பாக்கியா? கோக்கமலன் பாரு. என்ன தேய்க்காங்களோ பாருங்க, பாட்டு பாருங்க. அங்க பாரு, பாட்டு பாரு. சரித்து நீனு உன் பாட்டுக்கு பாட்டு பாரு. நல்லா இருக்குல்லம்மா. வீல்ஸ் எப்படிமா போகுது? ஜம்முன்னு போகுதுலம்மா வீல்ஸு. அழகா போகுது. என்னம்மா வீல்ஸு? தம்பி என்னம்மா செய்யறான்? சரித்து நாய் உள்ள வந்துட்டு நாய் திருவிழா. அங்க பாருங்க, சரிங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அம்மா அங்க பாருங்க, பாருங்க பாப்பா வீல்ஸ் அந்த பஸ் பாரு. மொட்டை பாப்பாக்கு முடிய காணும்.
ஹாய் சொல்லிடு சேர்த்து ஹாய் இரு பாப்பா இரு இல்லையா முடி எங்கம்மா எந்த மாமாமா எப்படி எடுத்தாங்கம்மா மம்முச்சுட்டாங்கம்மா சேர்த்து முடிய காணும் சிரித்து முடி எடுத்தாங்க மாமாக்கு டிஷ்ஷும் கொடுத்துருமா சொல்லிட்டே இருப்பா கண்ணாடி பார்த்தேன் 600 ஜிபே பண்ணிட்டா வெளியே கொண்டு அவனை புகழ பார்த்தோன்னு தாத்தாக்கு சாப்பாடு கொடுக்குறோமா தாத்தாக்கு தாத்தா பாவம் தானம்மா ஒரு சுட்டு கண்ணீர் வர மாட்டேங்கண்ணா சரி தாத்தாட்ட போனோம் நல்லா இருக்குது நல்லா இருக்கணும் இப்போ மொட்டை போட்டு பிஸ்கட் கூட வேண்டாம் அந்த தாத்தாக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு பாப்பா நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம் கார் சாவி பைக் சாவி சரித்திராதான்ப்பா முடி இல்லைல்லம்மா முடி எங்கம்மா முடி இல்ல மாமா எடுத்துட்டு போயிட்டாராம் முடிய மாமா வந்து வெட்டினாராம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாராம் மாமா ஸோ மொட்டை பப்பதி ஆயிட்டாங்க இப்போ தரோல் ஊருக்குள்ள சும்மா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் சாப்பிட போவோம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த இவளுக்கு சோறு பொங்கணும் தெரியுமா சோறு பொங்கணும் இவளுக்கு சோறு பொங்கணும் சோறு பொங்கணுமாடி தெரியாம உட்கார்ந்தேன் தாயி 2000 years later. ஹே காய்ஸ் ஸோ மொட்டை போட்டதை பார்த்துருப்பீங்க கேமரால கட்டு மொட்டை போட்டாச்சு பாப்பாக்கு நம்ம மொட்டை சாப்பாட்டுக்கு ஸோ எஸ் பாப்பாவோட நேர்த்திக்கடன் பேலன்ஸ் இருந்த ஒரு நேர்த்திக்கடன் தான் இது அதை தான் நம்ம முடிச்சிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்தனியார் கோயிலில் ஏன்னா போன ஃபஸ்ட்டு மொட்டையுமே நம்ம புளியம்பட்டி அந்தனியார் கோயிலில் போட்டிருந்தோம் ரெண்டாவது மொட்டை தரவழுத்து அந்தனியார் கோயிலில் போட்டிருக்கோம் ஆனால் மெயினாக என்னென்னா ஃபஸ்ட்டு மொட்டை தான் தரவழுத்து அந்தனியார் கோயிலில் போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் சில பல காரணங்கள்னால அங்கே போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ நம்ம அங்கே நேர்ந்துட்டோம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மொட்டை அங்கே தான் போட போகிறோம் நேர்ந்த மொட்டையை நம்ம விடக்கூடாது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்க சரி நீ அவாய்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணுமா கெட்டப் ஏன்னா எல்லாரும் சமைச்சிட்டு மேடம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க சரியா நம்ம வந்து நேர்த்தி கடன்ல நம்ம அங்க வைக்கல பிறகு சரியா மொட்டை போடுவோம் நம்ம சொல்லி வச்சிருந்துச்சு மொட்டை போடுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரீசனுக்காக வந்துட்டு ஓ நான் அதைத்தான் நேர்த்தி கடன்ட்டேன் அதாவது நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம போடல அந்த ஒரு போடுவோம்னு சொல்லிட்டு சில பல தெரியும்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த காரணத்தினால் நம்ம வந்து எங்கன்னா காரணத்தினால் புளியம்பட்டியில அந்தோனியார் கோயில்ல வைக்க வேண்டிய ரீசன் ஆச்சு அதுக்கப்புறம் பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம எல்லாம் போச்சா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அந்தோனியார் கோயில்ல போயிட்டு அதாவது இங்க தரோக்குள்ள அந்தோனியார் கோயில்ல போயிட்டு உட்கார்ந்து சரி நான் இந்த ரெண்டாவது மட்டும் நான் இந்த கோயிலுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் ஏத்தி வச்சோம் ஃபர்ஸ்ட் மட்டும் அங்கதான் போடணும்னு பிளான் பண்ணி நின்னது வந்து ஒரு மனசுலயே இருந்துச்சு அதுதான் நான் நேத்தின்னு சொல்றேன் அது நேத்தின்னு சொல்லலாம் ஆனா நேத்தி கடன்னா இது பண்ணுங்க இது பண்றோம் அப்படிங்கிறது பட் ஆமா ஸ்னேகா சொன்ன மாதிரி நேத்தி கடன் இல்ல நாங்க அங்க போடணும்னு வச்சுட்டு அங்க போட முடியாம போனதை நம்ம ஏன் விடணும் வந்து சேரலன்னா நாங்க அங்கதான் வச்சிருப்போம் சேர்ந்த உடனே நாங்க இங்க மாத்திட்டோம் ஆமா அதனால இப்படி ஆயிடுச்சு இப்போ நாங்க அந்த தரோக்குள்ள அந்தோனியார் கோயில்ல போய் மொட்டையை போட்டு நேத்தி கடன் பேலன்ஸ் இருந்த இதை முடிச்சாச்சு மொட்டையை பாருங்க இப்போ மூணாவது மொட்டை வந்து எங்க போட போறோம்னு மூணாவது மொட்டை அப்போ தெரியும் அது வந்து இன்னும் பயங்கரமா கடாலாம் வெட்டி வந்து கிராண்டா பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கோம் ஸோ ஆமாம் போனோம் அங்கே போய் போட்டு அங்கே ஒரு வயசான தாத்தா இருப்பார் நீங்கள் இந்த விளாக்ல பார்த்துருப்பீங்க ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்காங்க அதுவும் ஒரு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு வந்தேன் ஐயாக்கு எப்போ அங்கே போனாலும் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ சரித்திரம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாப்பாவோட ரெண்டாவது மொட்டை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஸோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் இனிமே அடுத்தடுத்து விளாக்ஸு வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இனிமே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது தான் அதுக்கப்புறம் அவள் பெருசாகி அவள் கல்யாணம் தான் ஃபங்க்ஷன் இனிமேல் நமக்கு அடுத்தடுத்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது எதுன்னு தெரியல நம்ம ஜாலியாக நம்ம இது இருக்கு எங்க பேபி வரப்போகுது அது உங்களுக்கு ஒன்னொன்னா வரும் நூல் கட்டுறது பேர் வைக்கிறது எல்லாமே இருக்கு ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு என் அக்கா குழந்தை பிறக்கும் போது நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு அது ஒரு தாய் மாமனா இருந்து நான் செய்யறத நீங்க ஃபுல்லா பாப்பீங்க
ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலே தான் இருப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா vlogல வரும். ரெண்டாவது அந்த குட்டி குழந்தைய கையில் வாங்குறதுக்கு ஈகராக இருக்கும். அண்ட் சரித்ராக்கு வந்து தம்பி தானே, தம்பியோ தங்கச்சியோ என்ன வரப்போகுதுன்னு தெரில. கொழுந்தன் கொழுந்தியா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக vlogல வந்துடும். வலி வந்தோன்னே பிரகன் கேமரா ஊற்றிட்டு போயிடுவான். நேராக்கே நான் போய் நின்னேன், எங்கள் அக்காவுக்கு நிற்க மாட்டேனா. ஸோ வார்டில் நிற்கிறது வெயிட்டிங் ஃபார் பேபின்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கும். ஸோ டோன்ட் வரி. யார் இருக்காம்மா? பாப்பாவா? ஓகே கைஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நான் ஏன் இப்படி இருந்து பேசுகிறேன்னா, இந்த ட்ராம்போலினில் படுத்திருக்கேன், மொக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கையில் வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்தாச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் vlogs தான். கிறிஸ்மஸ் vlogs தான் ஒன்று ஒன்றா வருங்கண்ணே. ஆமாம், ஏன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் இருக்கே. சாரி அடுத்து ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்ஸ் தான். எல்லா vlogsலையும் பார்ப்போம். இதே மாதிரி உங்களை ஓன் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, செஸ்.